ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கணேஷ் குட்டி சேனல். நம்ம இன்றைக்கி ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். கோவில் புளியோதரை எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ரொம்பவே சுவையாக சிம்பிளாக வீட்டில் இருக்க பொருளை வச்சு குயிக்காக செஞ்சிடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு ரெகுலராக நோட்டிஃபிகேஷனில் வரும். புளியோதரை செய்கிறதுக்கு ஒரு கையளவு புளி எடுத்துக்கிட்டேன். புளியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி சேர்த்து வச்சுக்கலாம். இருக்கட்டும். புளியோதரைக்கு தேவையான மசாலா தான் ரெடி பண்ண போகிறோம். இந்த பொடி சேர்த்து செய்கிறதால தான் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கோவிலில் கொடுக்குற புளியோதரை மாதிரியே இருக்கும். ஒரு ஸ்பூன் அளவு மிளகு, ஒரு ஸ்பூன் அளவு ஜீரகம், ஒரு ஸ்பூன் அளவு தனியா, ஒரு ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு, 4லிருந்து 5 காஞ்ச மிளகா எடுத்து வச்சுருக்கேன். அடுப்பில் ஒரு மண்சட்டி வச்சுக்கிட்டேன். நல்லாவே சூடான பிறகு ஒரு ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பை உள்ளார சேர்த்துடலாம். பொன்னிறமாக ஆகிற வரையிலும் நல்லாவே வறுத்து விட்டுக்கலாம். நல்லாவே வறுபட்டுடுச்சு. இந்த டைமில் எடுத்து வச்சுருக்க மிளகு ஜீரகம் உள்ளார சேர்த்துடலாம். கேஸை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம். ஏன்னா மண்சட்டின்றதால சீக்கிரமே சூடேறிடும். அதனால் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லாவே வறுத்து விட்டுக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவு வெந்தயம் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தனியாவுமே உள்ளார சேர்த்தாச்சு. கடைசியாக எடுத்து வச்சுருந்த காஞ்ச மிளகாவை உள்ளார சேர்த்து நல்லாவே வறுத்து விட்டுக்கலாம். நல்லாவே வறுபட்டுருச்சு. இந்த டைமில் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். நல்லாவே ஆறி வரட்டும். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அதே மண்சட்டிலேயே 4லிருந்து 5 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன். எண்ணெய் நல்லாவே சூடாகி வந்த பிறகு கடுகு 1 ஸ்பூன் அளவு சேர்த்து, கடுகு நல்லா பொரிஞ்சதுமே 2 டேபிள் ஸ்பூன் அளவு உளுத்தம்பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு ரெண்டுமே சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவு ஜீரகம் சேர்த்துட்டு நல்லாவே வறுத்து விட்டுக்கலாம். கடலைப்பருப்பும் உளுத்தம்பருப்பும் ஓரளவுக்கு வறுபட்ட பிறகு ஆல்ரெடி வறுத்து தோல் எடுத்து வச்சுருக்க வேர்க்கடலையை உள்ளார சேர்த்துடலாம். ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துக்கிட்டேன். தேவையான அளவு கருவேப்பிலையை நல்லாவே வாஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். எல்லாமே நல்லாவே வறுபட்டு வந்துருச்சு. இந்த டைமில் இதில் இருக்க பாதி பருப்புகளை மட்டும் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், இதே போல் ஏதாவது ஃபில்டர் இருந்தால் நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இருக்கட்டும். கடைசியாக சொல்கிறேன் எதுக்குன்னு சொல்லிவிட்டு, குண்டு மிளகா ஒரு 7-8 எடுத்து வச்சுருக்கேன். அதையும் உள்ளார சேர்த்துடலாம். நம்ம ஆல்ரெடி மசாலா அரைக்கிறதுக்குமே மிளகா வறுத்து வச்சுருக்கோம். குண்டு மிளகா நல்லா வாசனையாக இருக்கும், சுவையாகவும் இருக்கும். அதனால் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். மறுபடியும் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துட்டு பெருங்காயத்தூள் 1/2 ஸ்பூன் அளவு, 1/2 ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணியை இது உள்ளார சேர்த்துடலாம். இந்த டைமில் தேவையான அளவு எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ தண்ணி நம்ம சேர்த்துக்கலாம். மூடி போட்டு மூடிடலாம். நல்லா கொதி வரட்டும். அதுக்குள்ளார நம்ம எடுத்து வச்சுருக்க மசாலாவை அரைச்சிக்கலாம். நான் மிளகாவை கடைசியாக தான் போட்டு அரைக்க போகிறேன். ஃபஸ்ட்டு மிளகு, ஜீரகம், தனியா இதை ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். புளியோதரை அப்படின்னு சொன்னாலே எல்லாருக்குமே ஞாபகம் வர்றது கோவில் தான். அதுவும் இல்லாமல் பெருமாளுக்கு ரொம்பவே உகந்த ஒரு பிரசாதமாக நம்ம நெய்வேத்தியம் பண்ணுறோம். அதனால் இந்த மாதிரி கோவில் புளியோதரையை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். பாருங்கள், மசாலா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ கடைசியாக காஞ்ச மிளகாவை உள்ளார சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இதே போல் அரைக்கிறதால நல்லாவே காஞ்ச மிளகா கொரன்னு இருக்கும். அதனால தான் இதே போல் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கிட்டேன். பாருங்கள், நல்லாவே புளி தண்ணி கொதிச்சு வந்துருச்சு. இந்த டைமில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் 2 ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கிட்டேன். நம்ம காரத்துக்கு ஏற்ப புளிக்கு ஏற்ப உப்பு சேர்க்கணும். அப்போ தான் புளிப்பு சுவைக்கு ஏற்ற மாதிரி உப்பு நல்லா உரைக்கிறக்கும். கேஸு சிம்மில் வச்சுட்டு அரைச்சி வச்சுருக்க பொடியை உள்ளார சேர்த்து நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம்.
அதாவது கட்டிகள் இல்லாமல் நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். நம்ம சூடாக இருக்கிறப்பவே தூளை சேர்க்குறதால அங்கங்கே கட்டி கட்டியாக இருக்கும். நம்ம நல்லாவே மிக்ஸ் பண்ணிக்கிட்டோம்னா இதே போல் கட்டிகள் இல்லாமல் நல்லா அழகாக வந்துடும். ஒரு மூடி போட்டு மூடிடலாம். நல்லாவே கொதி வரட்டும். 3லேருந்து 4 நிமிஷம் வரையிலும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரையிலும் கொதி வந்துருச்சு பாருங்கள். இது கரெக்டான பதம். இந்த டைமில் வந்து நம்ம மூடி போட்டு மூடிடலாம். இருக்கட்டும், ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நல்லாவே எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும். நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ண உடனே சாதம் வந்து நல்லா ஆற வச்சு எடுத்து அதுக்கப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியதுதான். அவ்வளோதாங்க, கோவில் புளியோதரை புளிக்குழம்பு வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் எப்படி இருக்குன்னு. புளிக்குழம்பு நல்லா ஆறின பிறகு தான் நான் இப்போ உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன். நல்லாவே எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். பார்க்குறப்பவே எவ்வளோ சூப்பராக இருக்குது. சாப்பிட்றப்பவும் அதே போல் தான் இருக்கும். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சாதம் வந்து தேவையான அளவு எடுத்து வடித்து ஆற வச்சுருக்கேன். இதே போல் நல்லாவே உதிரியாக இருக்கணும் ரைஸ், பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க குழம்புலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதே போல் செஞ்சு குழந்தைங்களோட லஞ்ச் பாக்ஸ் கூட கொடுத்து விடுங்க. ரொம்பவே வந்து விருப்பமாக சாப்பிடுவாங்க. உருளைக்கிழங்கு பொரியல், வாழைக்காய் பொரியல் இதெல்லாம் வச்சு சாப்பிட்றப்போ அட்டகாசமாக இருக்கும். உருளைக்கிழங்கு வாழைக்காவையே ஓரங்கட்டிட்டு இன்னொரு சைட் டிஷ் இருக்குது, சொல்கிறேன் பாருங்கள். உடச்ச கடலை சட்னியை வச்சு சாப்பிட்டு பாருங்கள். புளி சாதத்து கூட அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த டைமில் நம்ம வறுத்து வச்சுருந்த உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, வேர்க்கடலை இதிலேருந்து பாதி எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் சேர்த்து நல்லாவே மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதே போல் கடைசியாக சேர்க்குறதால வாயில் கடிப்படுறப்ப அவ்வளோ சூப்பராக இருக்கும். வேர்க்கடலையோட டேஸ்ட்டும் உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்போட டேஸ்ட்டும் அவ்வளோதாங்க. கோவில் புளியோதரை வந்து பக்காவாக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். இன்னொரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.